ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடும். Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர். இந்த செய்தி பற்றி விளக்கம். உச்சிக்கு கீழே உள்நாவின் மேலே நிச்சம் ஏற்றி வச்ச தீபம் வயங்குதடி அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அதனால் உச்சின்னா இதுக்கு கீழே, உள்நாக்குக்கு மேலேன்னா இந்த இடத்துக்கு மேலே, அது இந்த இடம். இங்கே ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஜோதி தான் நீல ஜுவாலை, நீல வண்ண கண்ணாவாடான்னு சொல்கிறது, தேடை ஆஃப் சிவான்னு சொல்கிறதெல்லாம். ஸோ ஒரு ஞானத்தை அடைவதற்கான வழிகளை ஒரு மறைமுகமாக சொல்வதற்காக தான் இந்த தீபம். காந்தமலையில் தீபம் ஏற்றுறாங்க, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்கலாம் சொல்கிறதெல்லாம் அதுக்காக தான். தி ஆல்வேஸ் டாக் அபவுட் அவர் ஸ்பிரிச்சுவல் என்லார்ஜிங். நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. பல விஷயங்கள் அவங்க பூடகமாக சொன்னதுனால நமக்கு புரியாமே போயிடுச்சு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன அப்படின்னா. பார்ப்பான்னா நீங்கள்லாம் ஐருன்றீங்க, அப்படி கிடையாது. த பிஹோல்டர், த சீயர், த பர்சன் ஹூ சீஸ் த லைட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பார்ப்பான். அகத்திலேன்னா அந்த உடம்புக்குள்ள. பால் பசு 5 உண்டு அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அர்த்தம். மெய் வாய் கண் மூக்கு செவி, இதுதான் பால் பசு. பால் பசு 5ம் பாலை சொறிவன அப்படின்னு. நாளும் அந்த 5ம் உனக்கு நல்லது கொடுக்கறதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களெல்லாம் பார்க்க முடியும். ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அற்புத காட்சி அடி வள்ளலார். ஜோதி மலை உஞ்சாச்சுதடி, நான் ஒரு கோல்டன் ஜோதியை பார்த்தேன் நான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடிங்கிறார். 7 திரையை விலக்கி நான் பார்த்த அதிசயத்தை என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடின்னு. எனக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன், சாமி தான் எனக்குள்ளே இருந்தார் அப்படின்னு அர்த்தம். காட் ஹிம்செல்ஃப் ஹஸ் ஃபில்டு மீ வித் தட் டைப் ஆஃப் எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே, அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உய்ந்து போனேனே அப்படிங்கிற அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. ஆனால் பல விஷயங்கள் பகவத்கீதையில் கூட அப்படி தான். ஒரு குடத்தில் இட்ட விளக்கு எப்படி அணையாமல் இருக்குமோ அந்த மாதிரின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருவண்ணாமலை ஆகட்டும், காந்தமலை ஜோதி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு காலத்தில், நாட் நவ், பிஃபோர் ஸோ மெனி ஆர் 100 years ப்ளஸ். அப்போது யாரோ ஒருத்தர் தவம் செஞ்சாங்க இல்லையா, அவங்க தவத்தினுடைய பலனாக அவங்களுடைய 7வது திரையிலிருந்து வெளிப்பட்ட நிஜமான ஜோதி. காந்தமல்லையிலையும் அப்படி தான் இருந்துச்சு, திருவண்ணாமலையிலையும் அப்படி தான் இருந்துச்சு. பிற்காலத்தில் கலியுகம், ஜனங்க பாவம் செய்கிறாங்க, இவங்க கண்ணுக்கெல்லாம் அந்த திவ்ய ஜோதியை பார்க்க முடியாது என்பதினாலே
இவங்க விளக்கு மேலே போய் எண்ணெய் கொப்பரையில் நெய்யை ஊற்றி திரித்து 8 முழம் வேசியை திரிச்சு போட்டு அதில் விளக்கு ஏற்றி அரோகரா சொல்லின்னு இருக்கானுங்க. அதனால் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய விஷயங்களை புரிவதற்காக ஒரு கலோக்கியல் சாதாரண நிலையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அண்ணாமலை, அண்ணா மலையாரே, அவர் மலை. அண்ணா மரியாதைக்குரியவரேன்னு அர்த்தம். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்கச் சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூர்தலும் வேங்கடமா மலைமே அண்ணா அடியனிடரை கலையாய். அப்போ அண்ணாங்கிறது மரியாதைக்குள்ள, சார் யுவர் ஹோலினஸ்ங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. அதுதான் அண்ணா. மலையாரே என்றால் மலை வடிவத்தில் நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ உண்ணாமலை அம்மனுங்கிறாங்க. உள்னா மலையம்மன், அவர் மலையப்பன், இந்தம்மா மலையம்மன். உள்னா மலையம்மன்னாக்கா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே அமிர்தத்தை சுரக்கக்கூடிய ஒரு உள்நாக்கு இருக்குது. அந்த நாக்காக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். நமக்கு தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பித்து 4வது சக்கரம் வரைக்கும் முருகர் வந்துடுறார். இந்த 5வது இடத்துல தான் அம்பாள் உட்காந்துட்டுருக்கா. அவளுடைய அனுகிரகம் இருந்தால் நாம் இந்த இடத்துக்கு போவோம். இது 6வது. இதுக்கு மேலே நமக்கு இந்த இடத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் போகிற ஒரு ஜோதி வந்துடும். அதுதான் 7வது திரை. இது 6வது, இது 5வது, முருகர் இருக்கிறது 4வது, பிள்ளையார் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்கிறதுனால இவங்க இன்றைக்கி இதெல்லாம் பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு போய் விளக்கேற்றுறதுன்றாங்க. மலை மேலே விளக்கேற்றுறது, இல்லை சபரிமலையில் போய், சபரிமலையில் கேரளா கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு காந்தமலை ஜோதின்னு ஒன்றும் கிடையாது. நம்பூதிரிங்க 2 பேரும் கேரளா போலீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் சேர்ந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல காந்த ஜோதின்னு சொல்கிறீங்களோ அங்கே போய் ஏற்றுறாங்கன்னு கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, கேரளா கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. இன்னும் அதுக்கப்புறம் நீ ஏதோ ஆகாசில் தெரிய போகுதுன்னு நினச்சிருந்தா அது உன்னுடைய ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன். உனக்கு இன்னும் புரியல பெரிய விஷயங்கள்னு அர்த்தம். பல விஷயங்கள் யோகம் சம்மந்தப்பட்டவை, மிகப்பெரிய ஆன்மீக தத்துவங்கள் சம்மந்தப்பட்டவை. மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்லை. நான் போன வாரம் கூட சொன்னேன், எல்லோரும் தசாவதாரம்னு அழுகுறானுங்க. தசாவதாரம்னா அது இல்லை அர்த்தம். மொத்தம் 20-30 அவதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் புராணங்கள்லேயே இருக்குது. அப்போ 10 அவதாரம்னு எதை அவங்க சொன்னாங்க? நீங்கள் மெடிக்கல் காலேஜில் பயாலஜி லேபரேட்டரியில் போய் பாருங்கள். இப்போ கண்ணாடி பாட்டிலுங்களில் வச்சுருப்பாங்க. ஒரு தாயோட கர்ப்பத்தில் அந்த குழந்தை எப்படி அந்த 10 மாதம் வளருது அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அதுதான் தசாவதாரமுங்கிறது. இப்படி பல விஷயங்கள் ஊடகமாக சொல்லப்பட்டவை புரியாமல் போனதினால அதையெல்லாம் நம்ம ஒரு புராணமாக மாற்றிவிட்டோம், பெரிய விஷயங்களாக மாற்றிவிட்டோம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீ உட்கார்ந்த இடத்துல உங்கள்கிட்ட அந்த ஜோதியை உன்னால் கொண்டு வர முடியும். அதுக்கு பாடுபட வேண்டியிருக்கும். எடுத்த உடனே வந்துடுமா இந்த லெவலெல்லாம்? நீ ஒரு டாக்டர் ஆகணும்னா மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும், ஐஏஎஸ் எல்லாம் எழுதணும்னா அதுக்கு இப்போ நிறைய படிக்கணும். காம்படிஷன், சக்ஸஸ், ரிவ்யூ எல்லாம் எழுதி நிறைய படித்தா தான் நீ கலெக்டர் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு கடவுளுடைய நிலைகளை உணர்வது என்பது கூட மிக பிரம்ம பிரயத்தனத்தில் வருகிற விஷயங்கள். ரொம்ப கஷ்டப்பட்ட பின்னால் தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு பெரிய விஷயங்களை எப்படி சொல்கிறது? அதுக்காக நீங்கள்லாம் ஒத்துமையாக இருங்கடா அப்படின்னு சொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல 4 மாடு இருந்துச்சு, ஒரு நரி வந்துச்சு. அந்த மாடுகள் ஒத்துமையாக இருந்த வரைக்கும் நரி ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாடுகள் எல்லாம் ஒன்று ஒன்று பிரிச்சிச்சு. அவங்க ஏமாந்துக்கிற போது ஒவ்வொரு மாடை அடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால், வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரின்வான். எங்கே மாடு இருந்துச்சு, எங்கே நரி வந்து அடிச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கதை தான். ஸோ உங்கள் மரியாதை ராமன் ஸ்டோரி, பீர்பல் ஸ்டோரிஸு மாதிரி எத்தனை புராண கதைகள், இல்லை இந்த மாதிரி கதைகள், தெனாலி ராமன் ஸ்டோரிஸ், முல்லா நசருதீன் ஸ்டோரிஸ்லாம் எதுக்காக சொல்கிறாங்க? மக்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக. அந்த காலத்தில் இருந்த ஒரு படிநிலையில் இருந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகளே தவிர அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. அதில் இருக்கிற எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஒத்துமையாக இருக்கணும்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தியானம் பண்ணாக்க 7 திரை விலகும், அதுக்கு பின்னால் நமக்கு ஜோதி மலையெல்லாம் தெரியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. மலை மேலே ஏற்றிய விளக்கு எப்படி பிரகாசமாக எல்லாருக்கும் தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு விட்டால் நீங்கள் உங்களுடைய ஞானம் என்பது உலகத்துக்கு பிரகாசப்படுத்தப்படும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொன்று நீங்கள்
வந்து டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் என்பது என்னன்றது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா இந்த கதையெல்லாம் கட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருப்போம். கதையில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. டோன்ட் பாதர் அபவுட் ஸ்டோரிஸ். இறையருள் பெற்று கவலை இல்லாமல் வாழ நல்ல செயல்களை செய்வது, பிற உயிர்களிடம் அன்பு காட்டுவது, இறைவனிடம் நம்பிக்கை வைத்திருப்பது மற்றும் மன அமைதியை வளர்த்து கொள்வது அவசியம். வாழ்வில் ஏற்படும் கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்து மன அமைதியுடன் வாழ பழக வேண்டும். இந்த செய்தி பற்றி விளக்கம். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, நான் கடவுள், நீயும் கடவுள். ஸோ நம்ம எல்லாருமே கடவுள் தான். நம்மக்கிட்ட இருக்கிற கடவுளே நாம் புரிஞ்சிக்காமல் மாயையில் இருந்து வேற எங்கேயோ ஒரு கடவுள் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஒரு சமுத்திரம் இருக்குது. சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அலையும் சமுத்திரம் தானே. அதே மனம், நிறம், காரம், குணம் எல்லாமே இருக்கும். இந்த எல்லா அலைகளும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடல். இப்போ ஜீவாத்மாக்கள் என்பவை அலைகள். எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்த ஒரு சாகரம், பரமாத்மா சாகரம் இருக்குது. அதுதான் கடவுள்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. நீ நானும் ஒன்று தான். அண்டு சில அலைகள் ரொம்ப பெருசாக தெரியுது, சில அலைகள் சின்னதாக தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குற போது ஒரு பெரிய அலை தெரியும். நீ உன்னை அடிக்க வருதுன்னு நினைப்ப, ஆனால் அந்த அலை உங்கள்கிட்ட வர்றதே இல்லை. க்ரஷ்ன்னுவாங்க அந்த அலை. அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி உன் கால்கிட்ட வந்து மணலை கீழே கொஞ்சம் கரைக்குது இல்லையா, அந்த அலைக்கும் நீ பார்த்த அலைக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி ஒவ்வொன்றுமே பரம நிலையில் ஒரு நமக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனால் நாமும் கடவுளும் வேறு இல்லவே இல்லை. நாமளும் கடவுளும் ஒன்றே தான். ஒரு அண்டா நிறைய பாயசம் பண்ணி அண்டாவில் இருக்கிற பாயசத்தை டேஸ்ட் பண்ணுறதும் ஒன்று தான். அதை ஒரு மக்கில், ஜக்கில், டம்ளரில் ஊற்றிக்கிட்டு டேஸ்ட் பண்ணாலையும் ஒன்று தான். அதனால் அதுக்கு பேர் அண்டா, அண்டம். இதுக்கு பேர் என்ன, பிண்டம். ரெண்டும் ஒன்றே தான். இதுக்குள்ளே இருக்கிறதும் அதில் இருக்கிறதும் ஒன்றே தான். இப்போ நமக்கு நாம் எவ்வளோ உயர்ந்த வஸ்து என்பது தெரியல. எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் சங்கரா. எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா. உலகெங்கும் இருக்கும் உயர்ந்த வஸ்துவும் நீயே அல்லவா. எனக்குள் உன்னை இருத்தி வைப்பதை ஞானம் அல்லவா. ஒரு நாள் நீயே நானாய், நானே நீயாயாவோம் அல்லவா. இது சம்ரஷ்ணா பாட்டு. இதுதான் ஆன்மீகம். ஒரு நாள் நானே நீயாய், நீயே நானாய் ஆவோம் அல்லவா அப்படின்றாங்க இல்லையா. அதுதான் அந்த அகம்பிரம்மாஸ்மியும் தத்துவமசியும் ஒன்றாகிற ஒரு நிலை. நான் வேறு எனாதிருக்கும், நீ வேறு எனாதிருக்கும், பவதீதம் அருள்வாயே என்று அருணகிரி சொல்கிற நிலை அதுதான். முருகா, நான் வேற இல்லடா, நீ வேற இல்லடா, எனது யானும் வேறாகி யாதும் எவரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அப்படின்னா மீ நாள் அண்ட் ஆல் இன் மீங்கிற ஒரு உயர்ந்த நிலையை எனக்கு நீ கொடுப்பாயாக அப்படின்னு அர்த்தம். எட்டாத பேரின்பை என்னை விழுங்கி நின்றதுவே அக்கார கடிசிலே நான் உன்னை அடைந்து உய்ந்து போனேனேன்னு ஆழ்வார் சொல்கிற நிலை அதுதான். ஏதோ ஒரு பெரிய சந்தோஷத்தினால் நான் விழுங்கப்பட்டேன், என்னை விழுங்கி நின்றதுவே. அக்கார கடிசியில் நான் ஃபுல்லாக பால் ஊற்றி செய்கிற சக்கரை பொங்கல். நான் உன்னை அடைந்தேன், உய்ந்தேன், போனேன். நான் உன்னை ரீச் ஆகிட்டேன், அதனால் நான் காணாமல் போய்விட்டேன். நான் ஒழிந்து நீயான நிலைன்னு ஒன்று இருக்குது ஆன்மீகத்தில். அந்த நிலைகள்னு அர்த்தம். உப்பில் ஒரு பொம்மை பண்ணி அதுக்கு ரிமோட் கீ கொடுத்து கடலில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறோம். 10 அடி போன உடனே அந்த உப்பு பொம்மை கடலில் கரைஞ்சி தான் ஆகணும். அந்த மாதிரி கடவுளை புரிந்து கொள்வதற்கான பிரயத்தனத்தில் யாரெல்லாம் முயற்சி செய்து போனார்களோ அவர்கள் கரைந்து போனார்கள், திரும்பி வரல. அவங்க என்னென்ன எட்டாவது பேர்மன்றது இதுதான். அது இப்போ கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் பார்த்தானோ கண்டவர், விண்டிலர்னா அது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா அவனே போயிட்டான் அதுக்குள்ளே. யாராவது சொல்கிறான் விண்டவர் கண்டிலர்னா புக்கை படிச்சுட்டு வளர்றான்னு அர்த்தம். இவனுக்கு நிஜமான அனுபவம் கிடைக்கல, அதனால் அவன் கண்டிலர், அவன் இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். அதனால் ஆன்மீகம் என்பது ஒரு அனுபவம். இட்ஸ் அன் எக்ஸ்டசிக் ஸ்டேஜ். அந்த எக்ஸ்டசிக் ஸ்டேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ அந்த அனுபவத்துக்கு போகணும்.
இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட் செல்ஃப். இப்போ கடவுளை யாராக இருந்தாலையும் புரிந்து கொண்டது அவர்களுடைய அனுபவமே தவிர இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தா ஃபுட்டு சாதம் இல்லை. அது இட்ஸ் நாட் ஏ பார்சாலிட்டி ஃபுட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் தேவைப்படுது. கடவுளை அடைவதற்கு மிக உயர்ந்த நிலை அனுபவங்கள் தேவைப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற படிப்புலேயே பெரிய படிப்பு கடவுளே அறிவது தான். ஐஏஎஸ் எல்லாம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஏதாவது இதில் கோச்சிங் எல்லாம் சேர்ந்து படித்தா ஆகிடலாம், கலெக்டர் ஆகிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படி தான், ஒரு ஆடிட்டர்கிட்ட சேர்ந்துட்டு கொஞ்சம் படித்து முடித்து அதுக்கப்புறம் ஆகிடலாம். ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு நீயும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். அதனால் கடவுள் ஆகிறதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. அந்த கடவுள் ஆகிறதுக்கான படிப்பு உள்ளதில் கொஞ்சம் கஷ்டமான படிப்பு. ஏன்னா மற்ற படிப்புக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருந்தால் படிச்சிடலாம். கடவுளை அறியணுன்னாக்கா அறிவினால் ஆவதுண்டோங்கிறார். அறிவு வச்சுக்கிட்டு முடியாது. ஏன்? பெரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. மற்றவங்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டம்னு நினைக்கிற ஒரு ஹை லெவல் வந்தால் தான் நீ கடவுளை புரிஞ்சிக்க முடியும். பெரிதின் நோய் மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன் நோய் என்று புரிந்து கொள்ளுகிற அந்த பாதை, இந்த உபாதைகளை நாம் உடலில் உணரக்கூடிய மனசில் மண்பதை கிறங்கும் தென்புற காதல் என்னுடன் அழியணும் நான் பாண்டியன் எழுதியேன். மக்களுக்கு செய்கிற இந்த காவல் என்னோட போனாலையும் போட்டோம், மண்பதைக்கு இறங்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஏற்கப்படணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்கு அந்த தாய் உள்ளம் தனி உள்ளம் தனியிலன்றோ இன்பம் இன்பம்னும் பாரதிதாஸ். தாய் உள்ளம்னா என்ன? ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு தெரியுமோ, அது 7 மணிக்கு பால் கொடுக்கணுமேனு சூடாக பால் பண்ணி அதை வாயில் ஃபுன் ஊதின்னு வந்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு சூடாக இல்லையான்னு பார்த்துட்டு குழந்தைக்கு கொடுக்குறாளோ, அந்த மாதிரி நாம் மற்றவர்களுக்காக இறக்கப்படுதல் என்பது ஒரு பெரிய நிலை. அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிற போது தாயிற் சிறந்த தயான தத்துவனேங்கிறார். தாயை விட தயவு இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு சொந்தக்காரனே. பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். பெற்ற அம்மா அப்பாவை விட நல்ல செய்கிற ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் நாராயணன். இடர் களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி. என் கஷ்டத்தெல்லாம் போக்குற அம்மா அப்பாவாக நான் உன்னை வச்சுட்டுருக்கேன், இனிமேல் என்ன ஆனால் என்ன, நீ தான் என்னை பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம். அதனால் தாய் என்பது பெரிய நிலை, அன்பினுடைய ஒரு உயர்ந்த பரிமாணம். ஒரு இன்ஃபேண்ட் பேபி இருக்குது, பால் குடிக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வாயில் மாத்திரை மெட்டாசினியும் கேலிப்போலியும் போட்டு நீ குடிக்க வைப்ப. யார் ஃபீடிங் மதரோ அவள் தான் மாத்திரை போட்டுக்கணும். அந்த மாத்திரை இவ உடம்பு வழியாக அந்த பாலாக குழந்தைக்கு போகணும், அந்த குழந்தைக்கு சுமார் பண்ணணும்னா. அந்த மாதிரி தான் நாம் அந்த தாய்மை உணர்வை அடைகிற போது கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும். பாலனிந்து ஊட்டும் தாயினும் சாலைன்னா அதுதான் அர்த்தம். இது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வருதா? ஏதோ ஒரு சினிமா வந்துச்சு, அதில் உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு பாட்டு. நாகேஷ் ஒன்று சொல்லுவான், கேஆர் விஜயா ஒன்று சொல்லுவாள், ஜெய்சங்கரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க. 3 பேர் 3 சொல்லுவாங்க. எடு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லியிடும் தேவதையின் கோவிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. இதுதான் தாய்மைங்கிறது. நோ பார்ஷாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன். எல்லாரையும் ஒரே மாதிரி, எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணினா அதுதான் அர்த்தம். நோ டிஸ்கிரிமினேஷன், நோ பார்ஷாலிட்டிஸ்,
நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது. ஒரு மழை இருக்குது, மழை சாக்கடையிலையும் பெய்யுது, அண்டு ஆற்றுலேயும் பெய்யுது, வயல்லையும் பெய்யுது. அந்த மாதிரி நாம் ஆயிடணும். தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். காற்று எல்லோரும் மூக்குக்குள்ளேயும் போதா? மழை பெய்யுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெய்யுதா? ஆறு ஓடுது, அது பாட்டிக்கு ஓடின்னு இருக்கோம். நீ குடிச்சா குடி, குளிச்சா குளி, விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கோ, எலக்ட்ரிசிட்டி எடுத்தால் எடுத்துக்கோ, அது பாட்டிக்கு ஓடின்னு இருக்கோம். ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் தனக்காக வாழ்கிறான். அப்போ ஒரு மனிதன் தேவநிலையை அடையணும்னு சொன்னாக்கா he should follow nature. அதனால தான் ஒரு ஆளை பார்த்தோன்னே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் இஸ் ட்ரூ நேச்சர் அப்படின்னா, நேச்சர் இஸ் அவர் நேச்சர். ட்ரூ நேச்சர்ன்றது என்ன? நேச்சர் இஸ் அவர் நேச்சர். ஸோ ஐடென்டிஃபையிங் ஒன்னஸ் இன் எவ்ரி கிரியேஷன். எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் எனக்குள்ளே இருக்காரு, எனக்குள்ளே இருக்கிறவர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, அதனால் நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. மராட்டியில் ஒரு கவிஞர் இருந்தார், அவர் பேர் காண்டேகர். அவர் சொல்கிறார், கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கரத்தை தொட்டிலாக்கி தருபவள் எவ்வளோ அவளே தாய்ங்கிறார். அம்மா ராத்திரிலாம் முடிச்சுன்னு உட்காந்து இருக்கா குழந்தைக்காக, கயாமயன் கத்திக்கினே இருக்குது ராத்திரிலாம். கை இருக்கு இல்லையா, இதுதான் தொட்டிலுக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தரா, அவள் தான் தாய் என்ற வார்த்தையை சொல்கிறார். அதனால தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சொல். கடவுளுக்கு கம்பேரிசனே தாய் தான். இடர்களையும் மாதா பிதா என நான் உரை வரித்தேன், கடைசெல்லாம் போகிற அம்மா அப்பா நீ தான் இருக்க அப்படின்னு அர்த்தம். நல்ல தாய்மை தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உறவு என்பது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியுறதில்லை. இந்த காலத்தில் குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிற பசங்களாங்கிறானுங்க இல்லையா. அம்மாவுடைய இது இந்த மோதிரம் வழியில் இவன் தாலி கொடியோட கொண்டு போய் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வச்சு விட்டு அன்றைக்கி நைட்டு ட்ரக்குக்கும் தண்ணிக்கு வச்சுக்கிறவன்லாம் இருக்கிறான். ஒரு காலத்தில் நல்லா இருந்தது தாய்மை என்பது. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஈவன் ஒரே தாய் கூட தனக்கு 2 பொண்ணு இருக்குதுன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட பாசம் ஜாஸ்தியாக இன்னொரு பொண்ணுக்கிட்ட பாசம் கம்மியாக, 2 பிள்ளைன்னா ஒரு பையன்கிட்ட அன்பு ஜாஸ்தி ஒருத்தங்கிட்ட அன்பு கம்மி, இப்படிலாம் மாறிப்போன ஒரு கலியுகத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு உண்மையான அன்பு, ஒரு தூய்மை என்ற தாய்மை, இதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போனது என்பது கலியுகத்தினுடைய அவலட்சணம். அம்மா ஜெனுவின்ங்கிறதுக்கு ஒரே ப்ரூஃபு, நிறைய வீட்டில் இந்த குடிக்கிற பசங்க இருப்பாங்க. அவன் ராத்திரி தூக்கம் வராமல் போந்துன்னு இருப்பானா, அம்மா காரி ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாள். டேய் ஏதோ குடிப்பியா, குடிச்சிட்டு தூங்க வேண்டாண்டா அப்படின்வான். அவளுக்கு குடிக்கிற தப்பே இல்லை, தன் ஃபுல்லாக தூங்கணும், அவ்வளோதான் அவருக்கு வேண்டும். You say that whoever does Dhanam and Tavam become Devargal, but to attain liberation we need to be on earth. Is the soul given a choice whether they want to be a Deva or whether they want to continue on earth because they are looking for liberation and not Deva positions? Whether you want or not, you have to undergo different exposures. அதனால் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தானம் பண்ணும், நிறைய தவம் பண்ணும், அப்போ உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ நீ தெய்வமாகலாம். தெய்வம் ஆகிட்டு அந்த பதவி அனுபவிக்கணும். நீ படித்து கஷ்டப்பட்ட ஒரு டாக்டர் ஆகிட்ட, இன்ஜினியர் ஆகிட்ட, எல்லாம் எதுக்காக? சாமியார் ஆகி தாடி வளர்த்துன்னு சுற்றுறதுக்கா? யூ ஹேவ் டு என்ஜாய் தட் பெனிஃபிட்ஸ். கலெக்டர் ஆகி பவர்னா பார்க்கணும், டாக்டர் என்ன பார்க்கணும், இன்ஜினியர்னா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு யூ வில் கெட் ரிட்டையர்ட். அந்த மாதிரி மனிதர்களில் இருப்பவர்கள் தெய்வர்கள் ஆவார்கள். அதில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன், நிவிர்த்தி இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த 500 கோடி ஜனங்களில் 33 கோடி பேர் செலெக்ஷன் ஆவாங்க. அந்த 33 கோடி பேரும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும், நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாக்கா அவள் ஆயுஸ் பூரா ஐஏஎஸ்ஸாக இருக்க முடியுமா? ஒரு 55 வயசு 58 வயசு ஏதோ கணக்கு இருக்குது. அது ஆன உடனே நீ ரிட்டையர் ஆகிடலாம். அந்த மாதிரி தேவர் என்பது ஒரு ப்ரொமோஷன் ஃபார் யுவர் ஸ்பிரிட்டு. அதை நீ அனுபவித்த பின்னால் நீ ரிட்டையர்டு. அந்த ரிட்டையர் ஆன பின்னால் இப்போ ஒரு ஆள் ரிட்டையர் ஆகிட்டான்னு அவனுக்கு என்ன ஆப்ஷன்? காட்டுக்கு போகலாம், தவம் பண்ணலாம்,
நிறைய துட்டு இருந்ததுன்னா கோயில் குளமெல்லாம் சுற்றலாம், உலகமெல்லாம் சுற்றலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுது இல்லையா? அந்த மாதிரி தேவர்களாக இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்க எந்த நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். நீ சித்தராகலாம், ரிஷி ஆகலாம், ஒரு லுமினஸ் பாடி அடைஞ்சி உலக உயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு வள்ளலார் சொல்வார். யூ ஹேவ் டு கெட் இன்டு எ லுமினஸ் பாடி, ஒரு ஒளி உடம்பு உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆகிட்டு உலகத்தில் இருக்கலாம். இப்போ ஒரு துருவன் இருக்கான், அவன் நட்சத்திரம். வசிஷ்டருடைய மனைவி இருந்தா அருந்ததி. இன்னைக்கு கூட நீங்கள்லாம் கல்யாணம் ஆன உடனே அம்மி மெச்சி அருந்ததி பார்க்க சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் நட்சத்திரம் ஆனவங்க. அதே மாதிரி கோயில்களில் இருக்கிற சிலைகளுக்குள்ளே நீங்கள் போய் உட்காரலாம். அந்த கோயிலை பொறுத்த மாத்திரம் உங்களுக்கு அவங்க பண்ணுற பூஜை யாகம் அதெல்லாம் வாங்கினா அந்த கோயிலுக்கு வந்து ப்ரே பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணலாம். ஸோ யூ வில் பி அ பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் தி அல்டிமேட் டிவைன் எனர்ஜி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் ப்ரமோஷன் என்பது 11 ருத்ரர்கள் இருக்காங்க மேலே. ஏகாதச, ஏக்குன்னா 1, தஸ்னா 10, ஏகாதசம்னா 11 ருத்ரர்கள் இருக்காங்க, 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நீ ஆகலாம். 11 ருத்ரர்களில் ஒருத்தனாவோ 12 ஆதித்யர்களில் ஒருத்தனாவோ ஆகலாம். அதுலேயும் வந்து ரேங்கிங் இருக்குது. ரேங்கிங் என்ன? ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, எல்லா ஆதித்யர்கள்லையும் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவேன். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன். இதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேங்கிறதுனால நீ சின்ன ஆளுன்னு நான் சொல்லலை. ஈஸ்வர சர்வபூதானாம், அதே ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்குள்ளும் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் லெவல்ஸு. நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். ஐ ஒர்க்டு ஹார்ட் அண்ட் ஐ பிகம் அ தேவா, got retired, then I got my promotion to be a luminous body or a temple idol or something. இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உயர்நிலைகள். அதுக்கு மேலே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நட்சத்திரம் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி. இந்த மீன்கள்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு அது பிளாஸ்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைம் வர்றபோது அந்த விண்மீன்கள் பிளாஸ்ட் ஆகிட்டு இந்த ஒளியில் கலந்துரும். இப்படி தான் அதுக்கு எண்டு வர்றது. ஸோ ஈவன் நீ பார்க்கிற சங்கரன், விஷ்ணு இந்த மாதிரி பதவிகளுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது. அது வரைக்கும் அந்த போஸ்ட்டில் அவங்க இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே தே வில் ஆல்சோ ஸ்பிளிட் தெம்செல்ஃப் இன்டு லுமினஸ் பாடி அண்ட் மேக் ஒன் வித் த காஸ்மாஸ். இந்த இதில் கலந்துருவாங்க. Question from தாயம்மா, மலேசியா. ஷிரடி சாய்பாபா தனது உடலை விட்டு பிரியும் போது அந்த சந்திர சூரியன் உள்ளவரை கண்ணின் இமை போல் இருந்து காப்பாற்றுவேன் என்று கூறி தனது புனித உடலிலிருந்து வெளியேறினார். தாங்கள் முன்பொரு காலத்தில் ஒரு ஆலயத்திற்கு சென்றபோது தரிசனத்திற்கு பிறகு தங்களது கண்களின் வழியாக சந்திரனும் சூரியனும் தென்பட்டது. ஷிரடி சாய்பாபா தான் தங்களின் மூலமாக பகவானாக அவதாரம் எடுக்கப் போவதை அன்றே சூசகமாக கூறிவிட்டு சென்றுள்ளார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் விசிறி மகான் சுவாமிகள் மூலமாக மகான் சத்யசாய் பாபா தங்களை புட்டபர்த்திக்கு வரவழைத்து தன்னுடைய சக்திகளை தங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை பற்றி தங்களது மேலான கருத்துக்கள். காஞ்சி பரமாச்சாரியார் லெக்சர் கொடுத்துட்டுருக்கார் ஒரு இடத்துல. அப்போ அந்த ஹாலில் தூணுக்கு பின்னால் யோகி ராம் சரத்குமார் சாமி மறைஞ்சு நின்று காஞ்சி பெரியவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்டுன்னு இருக்கார். அப்போ காஞ்சி பெரியவர் சொல்கிறார், கபீர்தாசராக இருந்தவர் இப்போ நம்ம உபன்யாசம் கேட்க வந்திருக்கார் தெரியுமோ அப்படிங்கிறார். அப்போ கபீர்தாசராக இருந்தது இந்த பிரிவில் ராம் சரத்குமார் சாமியாக வந்திருக்கு. இப்போ கபீர்தாசர் யார்? ஒரு சாதாரண டெய்லர் மாதிரி இருந்து அவருக்கு முஸ்லீம்னும் தெரியாது, இந்துனும் தெரியாது, யாரும் உபதேசம் கொடுக்க மாட்டேன்னாங்க. அதனால் கங்கை கரையில் போய் படுத்துக்கிறார். அப்போது அங்கே இருந்த ஒரு பெரிய சாமியார், அவர் பேர் ராமானந்தர், அவர் கால் இவர் மேலே பட்டுடுது. உடனே எனக்கு உபதேசம் கிடச்சிச்சு. ஏன்னா கால் பட்ட உடனே அவர் ராம்னு சொல்லுவார்ல, எனக்கு உபதேசம் கிடச்சிச்சின்னு சொன்னார். எல்லோரும் எப்படா கிடச்சிதுன்னா, அவர் கால் பட்டுச்சு இல்லை, அப்போ கிடச்சிச்சு, அவர் ராம் சொன்னார்ல, அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். பின்னால் கோரக்நாத்னு ஒருத்தர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போவார், கேள்விக்கு பதில் சொல்லி இல்லைன்னா உன் காதை அறுத்துருவேன், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் மாதிரி சொல்லுவார். அவர் போகிற போது காசிக்கு இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஓடி போகிறாங்க, நம்ம காதையும் அறுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு.
அப்போது இவர் இருக்கார் இல்லையா கபீர்தாசர், அவருடைய மானசீக குருவான ராமானந்தர்கிட்ட போய் நீங்கள் போகாதீங்க, எனக்காக ஒரு நாள் காசியில் இருங்க அப்படின்னு. ஏன்னா நான் அந்த ஆள் கழிச்சிருவேன் அப்படின்ற. நீ எப்படிடா கழிப்பேன், அன்றைக்கி நீங்கள் கொடுத்த மந்திரம் எனக்கு சித்தி ஆயிடுச்சுன்னாராம். சரி பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறார் ராமானந்தர். இப்போ அந்த ஆள் ஒரு புலி மேலே உட்காந்து வர்றாங்க கோரக்நாதர். இவர் ஒரு செவுத்து இருக்கு இல்லையா, அந்த செவுறு இன்னனிமேட், உயிர் கிடையாது, இன்ஆர்கானிக். அந்த செவுறு மூவ் ஆகுது. அதை பார்த்து அந்த ஆள் நீ என்னோட பெரிய நிலை, நானாவது உயிர் உள்ள புலி மேலே வர, நீ உயிரில்லாத செவுத்து மேலே வர்றேன்னு சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு ஓடிப்புட்டாருன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஷிரடி பாபா ஷிரடிக்கு வந்தாங்க. அவர் தான் கபீர்தாசராக இருந்தவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஊரில் வசதியே இல்லை, அந்த காலத்தில் தண்ணி கூட கிடையாது, ஏன் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க. வருவாங்க, இந்த இடத்த தோண்டி பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்த தோண்டி பார்த்தா ஒரு ஆள் நிஷ்டையில் உட்காந்துருக்காரு, ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்குது. சொல்கிறாரு, என்னுடைய பூர்வாசிரம குரு, நான் கபீர்தாசனாக இருந்தபோது எனக்கு குருவாக இருந்த ராமானந்தருடைய சமாதி இந்த ஊரில் இருக்குது, அதுக்காக நான் ஷிரடிக்கு வந்திருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். அப்போ ராமானந்தர் சமாதி இருந்தது, அதை தேடி கபீர்தாசராக இருந்தவர் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது கபீர்தாசராக இருந்தவர் பரமாச்சாரியோடைய கூற்றுப்படியும் அவரும் காசியில் தான் இருந்தார், இவரும் காசியில் இருந்து தான் வந்தார் சுற்றி வளைச்சி. அது ராம் சரத்குமார் சாமி. கபீர்தாசருடைய அடுத்த ப்ரமோஷன் என்ன, ஷிரடி சாய்பாபா. அவருடைய நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் ஷிரடி சாய்பாபா. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஹெட் கிளார்க் இருக்கார், ஒரு சூப்பர் மேனேஜர் இருக்கார். ஹெட் கிளார்க்கு ஒரு கபீர்தாசன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு வந்தது ஷிரடி சாய்பாபா. இதெல்லாம் பதவி பூர்வ புண்ணியானாம். ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவிக்கு அவங்க தவம் செய்ய செய்ய அவங்களுக்கு எலிவேஷன் கிடைக்கிது, ப்ரமோஷன் கிடைக்கிது. அந்த மாதிரி ராம் சரத்குமார் சாமி இருக்கார் இல்லையா, அவர் கபீர்தாசராக வந்தார். அவர் கபீர்தாசராக வர்றதுக்கு முன்னாடி இப்போ ராம் சரத்குமார் சாமிங்கிறது கபீர்தாசருடைய ஸ்பிரிட்டு என்னவா இருந்தார்னா, இங்கே முத்து ஒரு சுவாமி தோப்பு ஐயான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம், அதுவாக இருந்தார். அதனால் அவர் உயிரோடு இருக்கிற போதே பொன் காமராஜ்னு ஒரு வக்கீல் குமரி அந்தன்கிட்ட ஜூனியராக இருந்தவர், அவருக்கு தீராத வயிற்று வலி ராம் சரத்குமார் சாமி அவருக்கு நல்லா பண்ணதுனால அதுக்கப்புறம் இவரே எல்லார்கிட்டையும் சொல்லி பணம் வசூல் பண்ணி இவரது குமரி இவரது ஒரு கச்சேரி, ஜேசுதாஸ் ஒரு கச்சேரி வச்சு அதில் பணத்தெல்லாம் கொடுத்து முதல் கோயில் ராம் சரத்குமார் சாமிக்கு சுவாமி தோப்பில் வந்துச்சு. ஏன்னா அவருடைய முற்பிறவி, அந்த முற்பிறவியில் கனெக்டடாக இருந்த ஆள் ஒன் ஆஃப் தி பர்சன்ஸ் வாஸ் பொன் காமராஜ். அதனால் அவரும் சாமி மாதிரியே தலைப்பெல்லாம் கட்டிக்கின்னுட்டு இன்றைக்கி அங்கே கோயில் கட்டிட்டு அவரும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் சொல்லி பார்க்கெல்லாம் பாடின்னு உட்காந்துருக்காரு. அந்த ஸ்பிரிட்டு ப்ரமோஷன் வாங்கி கபீர்தாசராக இந்த பிரிவில் வந்துடுச்சு. அப்போ என்னுடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிரிட்டு இப்போ ஷிரடி சாய்பாபாவாக அதுக்கு பின்னால் சத்யசாயி ஆகி அதுக்கு பின்னால் சிவசங்கர் பாபாவாக வந்திருக்கு. இப்படி அதாவது ப்ரமோஷன் இருக்குது ஒரு ஸ்பிரிட்டுக்கு. இப்போ நான் திருவண்ணாமலை போன போது ராம் சரத்குமார் சாமி சொன்னார், யூ ஹாவ் டு கோ டு புட்டபாரதி, பாபா இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. என்னென்ன ஜஸ்ட் நோ அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாலே சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார். அடையாறு ஆலமரம் விழுந்துச்சு அப்படின்னு பேப்பரில் வந்துச்சு சாமி படித்தேன்னு. நோ பனியன் ட்ரீ எவர் ஃபால், த ரூட் சேக் ஓவர் அப்படின்னாரு. சும்மா இந்த அதுக்கப்புறம் சொன்னார் புட்டபர்த்தி போ அப்படின்னாரு. என்னன்னா ஜஸ்ட் நோ அப்படின்னாரு. இஸ் காலிங் யூ, த டைம் ஹஸ் கம். அப்போ மகேந்திரகுமார் ஜெயின்னு பெங்களூரில் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன், அவன் கோடிசாமி கிட்டே என்னை மீட் பண்ணியிருக்கான் அடிக்கடி. அவன் சொன்னான், நான் பெங்களூர் போகிற வழியில் ஒன்று பஸ் ஏற்றி விட்டுறேன் புட்டபர்த்திக்குன்னு பல மணி நேரம் கூட்டின்னு போய் 400 ரூபா கொடுத்தேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, 70 ரூபா தான் இருந்துச்சு. நான் மெட்ராஸுக்கு திரும்பி வரதுக்கு தான் போயிருந்தேன். 400 ரூபா கொடுத்தேன்னா அப்புறம் வாங்கிக்கிறேன்னா நான் புட்டபர்த்தி பஸ்ஸில் போனேன். அங்கே 9 நாள் இருந்தேன். 9ஆவது நாள் மகாசிவராத்திரின்னு ஆச்சு. அன்றைக்கி புட்டபர்த்தி பாபா டுக் மீ ஸ்பிரிச்சுவலி டு ஆல் இஸ் டிவோட்டிஸ். எல்லோரும் வீட்லேயும் அவர் படத்தை வச்சுன்னு பயணம் பண்ணுறாங்க, விளக்கேற்றி இருக்குது, பூஜைலாம் இருக்குது, எல்லாத்தையும் காட்டிட்டு பூமிக்கு கீழே கூட்டின்னு வர்றார். அவர் காலி இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. ஒரே நான் நடவலேக்க போத்துனான்றா அப்படின்னார். அதான் ஐ எம் ஸோ டயர்ட், ஏன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டார் அவர். ஸோ ஐ எம் ஸோ டயர்ட் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க், ஸோ ஐ எம் அன்ஏபிள் டு வாக் எனி மோர் அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம், யூ டூ மை ஒர்க்குன்னு அர்த்தம். அங்கேருந்து நேராக நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன்.
வந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அவங்க பேத்தி அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க. செல்வின்னு பேர் அந்த பொண்ணுக்கு. செல்வி திஸ் அங்கிள் இஸ் அப்படின்ற ராம் சரத்குமார் சார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இவர் கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுனா, அதே என்னம்மா மாமா எப்போ பார் கடவுளை பற்றியே பேசின்னு இருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தை. அப்போ கடவுள் மாமான்ற பேரே ஒரு குழந்தை வச்சது தான், திருவண்ணாமலையில் வச்ச பேர் தான். அவர் சொல்கிறாரு, சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் அவர் பாபா அண்ட் ஈஸ் சிவசங்கர் பாபா. என் பேர் சிவசங்கர் தான். இந்த சிவசங்கர் பாபாங்கிற பேர் அவர் தான் வச்சார், திருவண்ணாமலையில் வச்சார். சிரிடி புட்டபர்த்திக்கு போயிட்டு வந்த உடனே அவர் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து வச்சார். பட் எனக்கு அவருடைய பவரை கொடுக்கணுன்னு கோடிசாமி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் கோடிசாமிக்கிட்ட போகிறேன். அவர் தாத்தா இங்கே போகும் அங்கே போகும். அதுக்கப்புறம் கோடிசாமியோட பவர் கிடைச்சதுன்றது வேறு விஷயம். ஏன்னா நான் ஒரு அவியல், நிறைய மகான்கள், நிறைய எனர்ஜி எல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த வகையில் நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிங்கிள் பதார்த்தம் கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒன்று. அதில் என்கிட்ட பல எனர்ஜிஸ் இருக்குது. நான் இந்த பிறவியில் அடைந்த பதவி வெங்கடாஜலபதி. அருள் வேங்கடத்துவனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலகன் நீயும் ஆகி அவனிதனில் அவதரித்தாய்ன்னு வரும். வெங்கடாஜலபதின்றது எனக்கு கிடைச்ச பதவி, நான் செய்த பாது. வெங்கடாஜலபதி யார்? ராமராய் இருந்தவர். ராமராய் இருந்தவர் தான் வெங்கடாஜலபதி. இலங்கைக்கு அதிபன் விண்ணாகம் விளக்க சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூர்தனும் வேங்கட மாமலைவே அண்ணா. ராவணனுடைய மார்பு பிளந்து படும்படிக்கு அம்பை விட்டால் ஆமா நீ தானே வெங்கடாஜலபதினு அர்த்தம். நான் மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போகிற போது அங்கே ஆஞ்சநேயர் தவத்தில் இருக்கார். அங்கே ஒரு இடம் இருக்குது, அனுமான் கோட்டைன்னு பேர். அவருக்கு தெரியுது நம்மால் வந்துட்டான் உலகத்தில்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்தார். அப்போ எனக்கு நான் வாங்கின பதவி என்ன, அனுமான் கம் ராமர் கம் பெருமாள். இது நான் பிடிச்சது. காரணங்கள் ஒருபாலாக. முருகர் பார்த்தாரு, நம்ம சிஷ்யன் நம்ம பிள்ளை, அவனுக்கு இவ்வளோ பெரிய பதவி கலிக்குத்தில் கிடைக்குதான்னு கந்தனின் அருள்கரத்து வேலும் மறுபாலாக அவர் இந்தாடா என் பவரை நீ வாங்கிக்கோன்னு கொடுத்தாரு. விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலம் வரல. பராசக்தி பார்த்தாலாம், என்னடா இது இவ்வளோ பேர் இவங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு நானும் உங்கள்கிட்ட வர்றேன்ப்பான்னு வந்துட்டாலாம். அப்போ சிவசங்கர் பாபா என்பது எல்லாம் சேர்ந்த ஒரு எல்லாம் இருக்குது, இதில் இல்லாதது கிடையாது. அதனால் பிகம் பரிணாம வளர்ச்சின்றது என்ன, எவல்யூஷன். டிவைனிட்டிங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அந்த எலக்ட்ரிசிட்டி மைக்கா வேலை செய்யும், லைட்டாக எரியும், ஃபேனாக சுற்றும். அந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் வரலாம், அவங்க யாருக்கு வேணாலும் நல்லது பண்ணலாம். யூ யூட்டிலைஸ் இட், யூ யூஸ் தட் எனர்ஜி. நீ உருப்படப்பார், அதோடு விட்டுடு. அதுக்கு மேலே இந்த கல்ச்சரை போய் மாட்டிக்கிறது, ஹீரோ ஒர்ஷிப் போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நான் ஆதரிக்கிறதே கிடையாது. ஐ நெவர் என்கரேஜ் ஆல் திஸ் திங். என்ன கைமாறு செய்வேன், யான் எப்படி நன்றி சொல்வேன், என்னை தருவதன்றி வேறு எதை உனக்கு தருவேன், சங்கரா என்ன கைமாறு செய்வேன், யார் எப்படி நன்றி சொல்வேன். கண்ணை இமை காக்கும் உன் கருணை உயிர் காக்கும், தன்னை தருவதற்கே பிறந்த தயாளனே சங்கரனே, என்ன கைமாறு செய்வேன், யார் எப்படி நன்றி சொல்வேன். உன்னை தவிர ஒரு தெய்வம் உலகினில் எனக்கில்லை, என் உள்ளத்தில் பேசும் குரல் சிவசங்கரா உனதன்றி வேறில்லை. என்னை தடுத்தாள வந்த பேரினைய சிவசங்கரா, என் பிறவி பிணி தீர்க்க உந்தன் பதமன்றி மருந்தில்லை, என்ன கைமாறு செய்வேன், யான் எப்படி நன்றி சொல்வேன். ஓம்
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालकरे आदि शंकर अवतारा अनाथ रक्षकरे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா